நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிகளுக்கு இடையிலான யுத்தத்தின் முதல் இரு ஆரம்ப நாட்களிலும் நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்களை அமெரிக்கா இழந்திருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என்கின்றது ஈரான். நேற்று மாத்திரம் சுமார் 7 ஆளில்லாத உளவு விமானங்கள், அதிநவீன விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஈரானினுடைய புரட்சிகர காவல்படை அறிவித்திருக்கின்றது. ஈரான் பல மத்திய கிழக்கு நாடுகளை தாக்கிக் கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஏவுகணைகளை எதிர்க்கின்ற அமெரிக்காவின் எதிர்ப்பு ஏவுகணைகளில் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக மற்றொரு செய்தி சொல்கின்றது. இது தொடர்பான விரிவான விளக்கங்களை மிக குறுகிய இந்த காணொளிக்குள்ளால் தர முயற்சிக்கின்றோம். அன்பு உறவுகளை தமிழ் டைம்ஸுக்கு மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். நேற்று ஈரான் அறிவித்திருக்கின்ற ஒரு விடயம் மிகவும் பரவலாக எல்லோராலும் பேசப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சொல்கின்ற செய்தியின்படி யுத்தம் ஆரம்பித்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களிலும் சுமார் 650க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டும் காயமடைந்தும் இருப்பதாக ஈரான் கூறுகின்றது. அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த முக்கியமாக மத்திய கிழக்கில் காணப்படுகின்ற அமெரிக்க தளங்களிலே அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் உடனடியாக ஈரான் ஆகியிருந்தது. இந்த தாக்குதல்களின் போது எதிர்பாராத விதமாக இந்த தளங்கள், அமெரிக்க தளங்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் தான் அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க படையினர் கொலை செய்யப்படும் அல்லது காயமடைந்தும் இருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். இதேவேளை அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவித்த தகவல்கள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் சொன்ன தகவல்களின்படி 3 அமெரிக்க வீரர்கள், இந்த ஆரம்பத்தில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் 3 அமெரிக்க வீரர்கள் இந்த யுத்தத்தில் இறந்திருப்பதாகவும் 5 அல்லது 6க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவே அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார்கள். ஆனால் எந்த நாடும் தங்களுடைய இராணுவ வீரர்கள் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்வதில்லை, காயமடைந்திருந்தார்கள் என்ற விடயத்தை சொல்வதில்லை. அந்த வகையில் 650 என்பது மிகப்பெரிய இழப்பு. அதனால தெரியவில்லை, உடனடியாக மத்திய கிழக்கில் இருக்கின்ற பிரதானமான இராணுவ தளங்கள், அதே போன்று வான்படை தளங்களில் இருந்து தங்களுடைய படைகளை அவர்கள் நகர்த்தி சைப்ரஸ் தீவிற்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே இந்த 650 என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். சில நேரங்களில் இந்த தொகைகளில் ஓரளவு குறைவு இருக்கலாம், ஆனால் பெரும் எண்ணிக்கையிலான அமெரிக்க படையினர் காயமடைந்தும் இறந்தும் இருக்கலாம் என்பதுதான் பலரது ஊகமாக காணப்படுகின்றது. அமெரிக்கா பல்வேறு ஆளில்லாத அதிநவீன விமானங்களை ஈரானின் வான்பரப்பிற்கு மேலால் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. தற்போதும் நூற்றுக்கணக்கான இத்தகைய விமானங்கள் அங்கு காணப்படுகின்றன. இந்த விமானங்களில் ஒரே நாளில் நேற்று செவ்வாய்க்கிழமை சுமார் 7க்கும் மேற்பட்ட அதிநவீன ஆளில்லா உளவு விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஈரானினுடைய புரட்சிகர இராணுவம் அறிவித்திருக்கின்றது. இதில் ஹெர்மோஸ், ஹாரோன், MQ-9 ரீப்பர் போன்ற மிக மிக முக்கியமான வலிமையான ஆளில்லா உளவு விமானங்கள் இருக்கின்றன. இந்த MQ-9 ரீப்பர் வகையான ஆளில்லா விமானங்கள் மாத்திரம் அதனுடைய உற்பத்தி செலவு மாத்திரம் சுமார் $300 லட்சம் ஒன்றுக்கு என்றால் மொத்தமாக இழக்கப்பட்டிருக்கின்ற அந்த விமானங்களுடைய ஆளில்லா விமானங்களுடைய எண்ணிக்கையையும் அதனுடைய தொகையையும் நீங்கள் கணக்கிட்டு பார்க்கலாம். இத்தகைய பெரும் எண்ணிக்கையிலான இழப்பொன்றை நேற்று ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படை. இந்த MQ-9 அதே போன்று ஹாரோன், அதே போல ஹெர்மோஸ் போன்ற இந்த விமானங்களை பொறுத்த வரைக்கும் இவைகள் அமெரிக்காவினுடைய புகழ்மிக தங்களுடைய சொந்த நாட்டு தயாரிப்புகளாக அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று தற்போது காணப்படுகின்ற எல்லா உளவு விமானங்களையும் விட இந்த விமானங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக காணப்படுகின்றன. ரேடாரில் சிக்காதது, அதே போன்று மிக சுமார் 30,000 அடி உயரத்தில் இருந்து கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது, யாருக்கும் எதிரிக்கு கண்ணில் படாமல் அது மிக நீண்ட நேரம் வானில் உலவக்கூடியது என்ற பல பெருமைகளை அமெரிக்கா சொல்லி வந்திருந்தது. அந்த வகையில் தான் இந்த ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பது என்பதும் பெரும் ஒரு இழப்பை அமெரிக்க படைகளுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கலாம். இதே போன்று உங்களுக்கு தெரியும், யமன் ஹவுதிகள் சுமார் 21க்கும் மேற்பட்ட MQ-9 வகையான ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். இதன் மூலமாக உலக அளவில் இந்த விமானத்துக்கு இருந்த கிராக்கியம் குறைந்தது என்பதும் கடந்த வருடம் நடைபெற்ற ஒரு சம்பவம். ஏற்கனவே நாங்கள் இந்த காணொளிகள் ஊடாக சொல்லி இருந்த ஒரு விடயம் தான், ஈரான் தாக்கப்பட்டால் அவர்கள் எவ்வாறு எதிர்த்து தாக்குவது என்ற விடயத்தில் சில திட்டமிடல்களை அவர்கள் செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால் அவர்கள் பேசிய ஒரு விடயம் தான், எதிரி படைகள் எங்களை தாக்குகின்ற போது உடனடியாக நாங்கள் மற்றும் வேகமாகவும் உடனடியாகவும் பல இடங்களையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் அந்த திட்டத்தை இப்பொழுது அவர்கள் கையாண்டு கொண்டிருப்பதாகவே தெரிகின்றது. காரணம், அமெரிக்காவினுடைய டொமஹாக் லேண்ட் அட்டாக் மிஷன், அதே போன்று SM-3 இத்தகைய எதிர்ப்பு இன்டர்செப்டர், SM-3 இன்டர்செப்டர் போன்ற ஏவுகணைகளை எதிர்த்து தாக்குதல்களை நடத்துகின்ற எதிர்ப்பு ஏவுகணைகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய CNN
செய்தி சேவை தெரிவித்திருக்கின்றது. இதை CNN மாத்திரமல்லாமல் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவும் இந்த தகவல்களை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். தங்களுடைய பிரதேசங்களில் தங்கள் மத்திய கிழக்கில் காணப்படுகின்ற குறிப்பாக அவர்கள் யுத்த கப்பல்களில் பயன்படுத்துகின்ற அதே போன்று தங்களுடைய ஏவுதளங்களில் பயன்படுத்துகின்ற இத்தகைய எதிர்ப்பு ஏவுகணைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த தாக்குதல்கள் மிக வீரியமாக ஈரான் பல இடங்களுக்கு ஒரே நேரத்தில் சுமார் 9-10க்கு மேற்பட்ட நாடுகளின் இருக்கின்ற தளங்களை நோக்கி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் உடனடியாக எல்லா இடங்களுக்கும் தேவையான ஏவுகணைகளை விநியோகிப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று இருக்கின்ற அவர்களிடம் இருக்கின்ற கையிருப்பில் இருக்கின்றவைகளை முடிவடைந்திருக்கின்றன. இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு தேவையான எதிர்ப்பு ஏவுகணைகள் தான் கையிருப்பில் இருப்பதாகவும் உடனடியாக அவற்றை நிரப்ப வேண்டிய தேவை இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இவர்கள் எதிர்பார்க்கவில்லை இந்த அளவு தூரம் எல்லா தளங்களை நோக்கி தாக்குதல் ஒன்றை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று. எனவே இப்பொழுது இருக்கின்ற சூழலில் எல்லா இடங்களுக்கும் இந்த எதிர்ப்பு ஏவுகணைகளை அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும், அவற்றை தொடர்ந்தும் பயன்படுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் என்ன செய்கிறது என்றால் அவர்களுடைய பழைய சில காலம் கடந்த ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் பயன்படுத்துவதனால் அடுத்து வருகின்ற அதிநவீன புதிய கண்டுபிடிப்பு விமானங்களை பயன்படுத்துகின்ற போது இவற்றை எதிர்ப்பதற்கான எதிர்ப்பு ஏவுகணைகள் தங்களிடம் குறைபாடு ஏற்பட்டிருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் பிந்தி கிடைத்திருக்கின்ற ஒரு செய்தியையும் நாங்கள் இந்த செய்தியில் சேர்த்துவிட்டு இது தொடர்பான விரிவான விளக்கத்தை இன்னும் ஒரு காணொளியில் பார்க்கலாம். நேற்று ஈரானுடைய முக்கியமான 80க்கும் அதிகமான தலைவர்கள், அதே போன்று முக்கியமான அரசியல்வாதிகள், இராணுவ கட்டமைப்பில் உயர் பதவியில் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து கும் நகரத்தில் ஒரு இரகசியமான சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இதனூடாக ஆன்மீக தலைவராக அடுத்த தலைவராக யார் வர வேண்டும் என்ற முடிவை எடுப்பதற்காக கூடியிருந்த கட்டிடத்தை நோக்கி இஸ்ரேல் பெரும் விமான தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலினூடாக என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, யார் யார் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இது வெளியாகின்ற போது இது தொடர்பான மேலதிக தகவலை உங்களுடன் டைமாக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். காத்திருங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய கருத்துக்களையும் அதில் பதிவிடலாம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.